பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக வந்து திமுகவோட இணைஞ்சிட்டாங்க. நீங்க விஜயகாந்த் படங்கள்லாம் கூட பயன்படுத்துனீங்க மாநாடு இது பண்ணப்ப. ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளோ மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்குது. குடும்ப ஆட்சி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேறு யாருமே கட்சியில் போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோக்குற கட்சியோடு அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரிய போகுது. திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றிகளையும் என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி எதுவும் அழைப்பு விடுத்தீங்களா? அதிகாரப்பூர்வமாக எந்த விதமாக அழைப்பும் நாங்களாம் விடுக்கல. எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணுவார். சார், மாற்றம் சொல்றீங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சியும் விருப்பப்படுறாங்க. நீங்க மாற்றம் சொல்லி வந்தாலும் உங்களோட வருகிற யாருமே விருப்பப்படலையோ அப்படின்ற மாதிரி தோணலையா? மக்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். 90% மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கட்சிக்காரங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க, அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு உண்மையிலுமே ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கி கொண்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கை இப்போ இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியலில் வந்து தூரத்தில் தான் பார்த்துருக்காங்க. அரசியலில் இன்வால்வ் பண்ணுறதுலேயே ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க. முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வரணும்னா அவங்க ஒரே நம்பிக்கை வந்து தலைவர் அவர்கள் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 25 ஆண்டு கால திமுக, இங்க ஒரு 50 ஆண்டு கால அதிமுக, ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்க வந்து எப்படி இந்த தேர்தல் கணக்கு சந்திக்கணும்? இப்போ நீங்கள் திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு 22 தானே ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு தேமுதிக எப்படி உள்ள வந்தது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டுகிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பெருகி வரும் ஆதரவு, அந்த மக்கள் செல்வாக்கை பொறுத்துக்கு கொள்ள முடியாமல் அது பயந்து திடீர்னு அவங்க அறிவித்த தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சியை போய் கையில் காலில் விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. ஆதரவு பெருகி வருதுன்றீங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, எவ்வளவோ விஷயங்களை சொன்னீங்க, உரிமைகள் தரோம். நீங்கள் இறுதி வரைக்கும் யாருமே வரல அப்படிங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வெற்றி கழக தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கட்சியின் கொள்கை முடிவு. இந்த கட்சிக்கு கூட்டணிக்கெலாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்துலாம் சொல்லலை. அது எங்கள் கொள்கை முடிவு. எந்த தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லலை. அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட கட்சி நாங்கள் சொல்லியிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.